மன்னிப்பை உருக்கமாக கேட்ட தாவேகா தலைவர் விஜய். தாவேகா தலைவர் விஜய் கரூரில் பரப்புரை மேற்கொண்ட பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு விஜய் தாமதமான வருகையே காரணம் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆரம்பத்திலிருந்தே குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அரசு மற்றும் காவல்துறை, உளவுத்துறையின் அலட்சியமே காரணம் என்றும் இதில் பெரும் சதி இருப்பதாகவும் திமுகவிற்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்று அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்தது. விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் காணொலி கால் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதன் பிறகு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் காவல்துறையினர் விஜய்க்கு அனுமதி வழங்கவில்லை என தாவேகா தரப்பிலிருந்து தெரிவித்தனர். இதனை அடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் 7 ஆம்னி பேருந்துகள் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர். இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கு நடந்தது. பின்னர் அனைவரும் பேருந்துகள் மூலம் கரூர் வந்தடைந்தனர். அப்பொழுது 37 பேரின் குடும்பங்களை சேர்ந்த 235 பேரை தனித்தனியாக அறைகளில் சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டு அறிந்தார். கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பொழுது அவர்களுடைய மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி செலவுகள் ஆகியவற்றை தானே ஏற்க உள்ளதாகவும் வேலை வாய்ப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தரப்படும் எனவும் உறுதியளித்தார். இதுகுறித்து கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூறுகையில், விஜய் நாங்கள் உள்ளே நுழைந்ததும் முதலில் மாமல்லபுரத்திற்கு வரவழைத்ததற்கு என்னை மன்னியுங்கள் என்றார். பின்னர் எங்கள் குடும்பத்தில் இருந்தவர் யார், எங்கள் குடும்ப பின்னணி என்ன என கேட்டார். இறந்தவரின் புகைப்படத்தை பார்த்ததும் கண்ணீர் விட்டார். ஈடு செய்ய முடியாத இழப்பு, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை என்றார். குழந்தைகளை இழந்த பெற்றோர் காலில் விழுந்து அழுதார். அவரை தூக்க முயன்றும் அவர் எழவே இல்லை. நாங்கள் கூட தெம்பாகத்தான் இருந்தோம். அவர் மனம் உடைந்து போயிருந்தார் என கூறியிருந்தனர். விஜய் மிகவும் சோகத்துடன் இருப்பதை பார்த்து அவரது மனைவி சங்கீதா மிகவும் வருத்தத்தில் உள்ளாரா. மீண்டும் உற்சாகத்துடன் அவர் வேலைகளை செய்ய வேண்டும் எனவும் குடும்பத்தினர்களுக்கு கூறி வருகிறார்களாம். விரைவில் விஜய் மக்கள் மத்தியில் என்ட்ரி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.